ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக் வித் அபி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் பருப்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது நார்மலாக நம்ம முருங்கைக்காவை டைரெக்டாக பருப்பில் போடாமல் இந்த முருங்கைக்காவை அவிச்சு அதில் உள்ள அந்த சதையை எடுத்து நம்ம பருப்பு வைக்க போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5லேருந்து 6 முருங்கைக்காய் இல்லை 10 முருங்கைக்காய் உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதை இது மாதிரி கொஞ்சம் நீளமாக நறுக்கி இட்லி குக்கர் சட்டியில் தண்ணி ஊற்றி நம்ம இட்லி எப்படி அவிப்போமோ அது மாதிரி இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற்றி அவிச்சிடுங்க. நம்ம தண்ணியில் அவிச்சா நம்மளுக்கு அந்த முருங்கைக்காயில் உள்ள சட்டு போயிடும். அதனால் நம்ம இது மாதிரி இட்லி குக்கரில் அவிச்சிக்கலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 8லேருந்து 9 பூண்டு பல், 4 பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் தக்காளி பழம், 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு, இதை சிறுபருப்புன்னு கூட சொல்லுவாங்க. இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் ஃபஸ்ட்டு தேங்காய் நம்ம அரைச்சிடலாம். இதை நறுக்கி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 7-8 பூண்டு பல் உரிச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். இதோட 4 பச்சை மிளகாயும் சேர்த்து தண்ணி ஊட்டாமல் கொஞ்சம் கொதன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க, தண்ணி சேர்க்க வேணாம். இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் இந்த 100 கிராம் அளவுக்கு உள்ள பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்து அதை 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்கள, அதில் பாதி வெங்காயத்தை சேர்த்துங்க. இதோட ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு இதை கரெக்டாக ஒரு 3 விசில் மட்டும் போட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடுவோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வேக வச்சுருந்தோம்ல, இதுவும் நல்லா ஒரு 20 நிமிஷத்தில் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ இந்த முருங்கைக்காவை தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், முருங்கைக்காய் எல்லாம் சூப்பராக வந்துடுச்சு. முருங்கைக்காய் எல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா நம்மளுக்கு வெந்திருக்கு. இப்படி ஓப்பனாக ஆகிருக்கும். நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த முருங்கைக்காவை நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த பல்ப்பை மட்டும் எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்குல்ல அந்த சதையும் அந்த விதையும் மட்டும் தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி இந்த முருங்கைக்காய் நீங்கள் அவிச்சு அந்த உள்ள சதையை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் சமைக்கிறப்ப அது ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒன் டைம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்காய் பிடிக்கலைன்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முருங்கைக்காய் போட்டிருக்கதும் தெரியாது. அந்த முருங்கைக்காயில் உள்ள சட்டுமே உங்களுக்கு போயிடும். இப்போ நம்ம ஒன்று அந்த பல்ப் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ குக்கரும் நம்மளுக்கு விசில் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பருப்பும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்படி ஒரு கரண்டி எடுத்து ஒட்டதை இது மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், பருப்பும் நல்லா வெந்துருச்சு. 3 விசிலில் சூப்பராக வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக தாளிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னே கடுகு, உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன், இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பேலன்ஸ் உள்ள அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு அளவுக்கு நல்லா வதங்கி வந்தோன்னே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு தடவை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சாம்பார் பொடியோட அந்த பச்சை வாசனை எல்லாம் அந்த எண்ணெயில் போட்டோன்னே நல்லா போயிடும். இப்போ நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்க அந்த பருப்பு இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம், சாம்பார் பொடி, அந்த மசாலா எல்லாம் இந்த பருப்போடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த முருங்கைக்காவோட சதை இருக்குல்ல, இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த பருப்பு, அந்த முருங்கைக்காய் இது எல்லாமே நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 100 ml அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க.
பருப்பு நம்மளுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கனால நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து இந்த லைட்டாக லிக்யூட் ஃபார்மில் கிடைக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு நல்லா கட்டியாக இருக்குன்னா தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ வந்து எந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் இந்த உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும்னதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த தேங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு நிமிஷம் 2 கொதி வைக்கட்டும். இப்போ மூடி போட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா இப்போ முருங்கைக்காய் பருப்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வந்து கரெக்டாக சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது நீங்கள் ரைஸுக்கு போட்டு சாப்பிடவோ இல்லை தோசை, சப்பாத்தி இது மாதிரி எந்த ஐட்டத்துக்கு சைடிஷ்ஷாக சாப்பிடவும் நல்லா சூப்பரான இதாக இருக்கும். நீங்கள் ரைஸுக்கெல்லாம் நெய் போட்டு சாப்பிட்டீங்க செமையாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். நம்மளுக்கு சூப்பரான முருங்கைக்காய் பருப்பு வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொன்று சூப்பரான ரெசிபியோட பார்க்குறேன். தேங்க்யூ. பை பாய்.